டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த சவுண்டு இனி நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேட்கவும் முடியாது. ஏன்னா நான் இதுதான் கடைசி ஃபைனல் வீடியோ. இதுக்கு மேலே நான் வீடியோ எதுவும் போட மாட்டேன். இதுக்கு 2-3 ரீசன் இருக்குது. இவர் சொல்கிறாரு, நீ கடைக்கு வந்தானே வேலை பார்க்குறதுல வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்க, நீ அதோட கடைக்கு வராமல் இரு. ஒன்று நீ வீடியோவை நிப்பாட்டு, இல்லைன்னா கடைக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும் ஒன்றும் தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக வருத்தமாகவும் இருக்குது. சொல்கிறார், கடந்த 1.5 வருஷம் நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டில் போனாலும் டைமில் ஒழுங்காக சமையல் பண்ண மாட்டேங்கிற, மொபைலை கையில் தூக்கிக்கிற, பாத்திரத்தை தேய்க்கிறவன் பாருங்கள், துணியை துவைக்கிறேன் பாருங்கள், சோத்தை பொங்குற பாருங்கள், நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு ஒரே சண்டை, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனை வருத்தமாக இருக்குது. நான் 1.5 வருஷமாக போராட்டம் இதோடு நான் நிப்பாட்ட போகிறேன். இவர் முன்னாடி எப்போவுமே நான் வீடியோ எடுக்கிறது பிடிக்காது. நான் எப்பவும் கையில் வீடியோ எடுத்தாலே உனக்கு இன்னொரு வேலை இல்லையா அப்படின்னு திட்டி விட்டுருவார். கஸ்டமர் நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு அதை கண்ணாபுண்ணான்னு சொல்லுவார். இதுதான் கடைசி வீடியோ. உங்கள்கிட்ட நான் விட பெறுறேன், சரிங்களா? இவர் சொல்கிற இதில் ஒரு பிரச்சனமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்ம விதையை போட்டால் செடி ஆகுது, செடி மரம் ஆகுது, மரம் கனி காய் பூ தருது, உடனே அது வளர்ந்துருமா? இன்னொரு கருத்து சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எழுந்து குடுன்னு ஆஃபீஸ்க்கு போகுது இல்லைல்ல. 4 காலாட்டம் நடக்குது, 2 காலாட்டம் நடக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, காலேஜ் போகுது, பின்ன ஆஃபீஸ்க்கு போகுது, சம்பாரித்து தாயத்தை போக தருது. இவர் மலடிய உடனே ஃபுல்லாக பெருன்னு சொல்கிற மாதிரி, உனக்கு இது வச்சு பிரயோஜனம் இல்லை, உனக்கு இது வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியே நான் கையில் ஃபோன் எடுக்கணும் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறாரு. வீடியோ எடுக்கணுமா எடுவான் விருப்பம். கடைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் கடைக்கு வரலன்னா கடையோட நிலைமை என்ன ஆகும், என்னோட நிலைமை என்ன ஆகும்? நான் கடைக்கு வந்தால் தான் இவர் வேலை பார்க்கறது நான் ஹெல்ப் பண்ணுவேன். 10-100 ரூபாய் கையில் எப்போவுமே இருக்கும். வீடியோலாம் எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை, வருமானமும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் இந்த 6000 சப்ஸ்கிரைபரை நிறைய ஆக்கணும், சம்பாதிக்கணும்னு நினச்சேன். பாவி மனுஷன், அதனால் பாதியிலே உங்கள்கிட்ட நான் விடை பெறுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. இனி உங்களை நீங்கள் என்ன பார்த்துக்கலாம், நான் உங்களை பார்க்க முடியாது. அசுக்கு புசுக்கு நானாவது வீடியோ ஓட்டிட்டு போகிறதாவது. இவர் இல்லை, இவரை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் வீடியோ நிப்பாட்ட முடியாது. ஃப்ராங்க்கு எல்லா வீடியோலுமே நம்ம அடுத்தவங்கள ப்ராங்க் பண்ணுவோம், இல்லை நம்மளே யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்க. எனக்கு அடுத்தவங்களும் இல்லை, என்ன யாரும் ப்ராங்க் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் உங்களையே ப்ராங்க் பண்ணினேன். இது எப்படி இருக்கு? நான் இந்த யூடியூப்பில் 10 ரூபா வருமானம் வாங்காமல் நான் யூடியூப் மூடவும் மாட்டேன், விட்டுட்டும் போக மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் யூடியூப்காக பாடுபட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதில் வருமானம் எடுக்கணும். ஆமாம், நானாக யூடியூப்புக்கு போக மாட்டேன். இந்த டிக்டாக் பேண்ட் ஆன மாதிரி யூடியூப் பேண்ட் ஆன வரைக்கும் நான் தினமும் உங்கள் வீட்டில் வந்து உங்களை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஏன் இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன்னா, என்ன வீடியோ போட்டாலுமே ஃபாலோவர்ஸும் இல்லை, லைக்கும் இல்லை, யாருமே நம்ம பார்க்குறதும் நம்ம என்ன இப்படி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்படி ஒரு வீடியோ. நான் இந்த வீடியோவுக்கு எப்படி எழுதி போடுறேன் பாருங்கள். அதுக்காவது நமக்கு ஃபாலோவர்ஸ்லாம் கிடைக்காங்களான்னு பார்க்கலாம், வியூவர்ஸ்லாம் கிடைக்காங்களான்னு பார்க்கலாம். இவர் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அகெயின்ஸ்ட் தான், அவர் பிடிக்கிறது இல்லை. அது நான் இப்போ என்ன எல்லாம் சொல்லணும் அவர் அதான் சொல்கிறார். இதை வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த நேரத்தில் நீ வேலை பார்க்கலாம், அந்த நேரத்தில் நீ 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஃபோன் எடுத்துகிட்டு உட்காருன்னு இவர் கண்டிப்பாக என்கிட்ட வீட்லேயும் சண்டை போடுறாரு, கடையிலையும் சண்டை போடுறாரு. அதை ஒன்றுக்காகாது நீங்கள் மலன்னு வீடியோ பாருங்கள், மலன்னு லைக்கை தட்டி விடுங்க, மலன்னு யூடியூப்காரன் எனக்கு குறைஞ்சதுக்கு ஒரு மாதம் ஒரு சின்ன தொகையாவது கொடுக்கணும். அதை அந்த பணத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு கறியை வாங்கி ஒரு மூஞ்சில தடை விட்டு பாருடா நானும் சம்பாரிச்சிட்டேன்னு அவர்கிட்ட நம்ம சொல்லி சவால் விடலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரிங்களா? நான் சும்மா அவங்கள ப்ராங்க் பண்ணேன், சரிங்களா? சும்மா இல்லை, வேணும்னு தான் பண்ணேன். எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இந்த வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த நல்ல பதிவில் எனக்கு ப்ராங்க்லாம் பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கான்னு ப்ராங்க் பண்ணதில்லை. இருந்தாலும் நான் உங்களையே என் குடும்பம் எனக்கு நான் ப்ராங்க் பண்ண யார்கிட்ட அழுவுனாலும் சொந்தக்காரங்க தான் அழுகணும், வருத்தப்பட்டாலும் சொந்தக்காரங்க தான் அழுகணும், நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட மன வருத்தத்தை சொல்லணும். எனக்கு நீங்கள் யார்? என்ன சார்ந்தவங்க, சரிங்களா? அதுக்காக இப்படி ஒரு வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சச்சா பைப்பே எல்லாத்தையும் மீண்டும் நல்ல ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு பிறந்தநாள் திருநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மார்ந்த லவ் யூ. பாய். மீண்டும் சந்திக்கலாம்.